இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களில், மாவட்ட நீதிமன்றங்களில் 32% நீதிபதிகளுக்கு உண்டான பணியிடங்கள் இன்றைக்கு காலியாக இருக்கின்றன. இதை எதிர்த்து வழக்கறிஞர் சங்கங்கள், வழக்கறிஞர் சமூகம் இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மத்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு இன்றைக்கு வழக்கறிஞர் திருத்த சட்ட மசோதாவை 2025 இன்றைக்கு கொண்டு வர துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருத்த மசோதா என்பது வழக்கறிஞருடைய பொதுமக்களுக்காக, வழக்கறிஞர் உரிமைகளுக்காக வேலை நிறுத்த போராட்டம் நடத்தலாம் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், வழக்கறிஞர் நிறுவனங்களை இங்கே கொண்டு வந்து வழக்காடுவதற்கு கொண்டு வருகிறார்கள். இந்தியாவில் உள்ள வழக்கறிஞருக்கு திறமை இல்லாமல், மாநிலங்களில் வழக்கறிஞர் திறமை இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வந்து வழக்கறிஞர்களை சிதைக்கும் வண்ணம் வெளிநாட்டில் அனுமதிப்பதற்கு இந்த மசோதா என்பது உதவுகிறது. அது மட்டுமில்லாமல் வழக்கறிஞருடைய பார் கவுன்சில் என்பது தனியானது, வழக்கறிஞர்கள் தீர்மானிக்கக்கூடியது. ஆனால் ஒன்றிய அரசு தன்னுடைய ஆட்சியில் இருந்து 3 பேர் அகில இந்திய பார் கவுன்சிலில் பங்கு பெறுவார்கள் என்று சொல்லி வழக்கறிஞருடைய உரிமைகளை தலையிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கறிஞருடைய உரிமைகளை தலையிடுவது என்பது, இதை கண்டித்து சென்னை நீதிமன்ற வாயிலே ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், அகில இந்திய வழக்கறிஞருடைய சங்க குழுமம் சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாடு முழுக்க போராட்டம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர் போராட்டம் தீவிரமடையும். இந்த மசோதாவை குப்பை தொட்டியில் வீச வேண்டும் என நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம்.